மகாராஷ்டிராவில் மோடியை விரட்டி அடித்த பொதுமக்கள். அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்றத்தின் ஆயுள் முடிவடையும் நிலையில் வரும் நவம்பர் 20ஆம் தேதி அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இங்கு காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய இந்திய கூட்டணிகள் ஒரே அணியாக போட்டியிட உள்ளது. அதே நேரம் பாஜகவில் சிவசேனாவில் இருந்து பிரிந்த ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிரிந்த அஜித் பவார் பிரிவு ஆகிய ஒரே அணியாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. எனினும் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சிகள் வெல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி பெரும் வெற்றி பெற்ற நிலையில் பாஜக கூட்டணி தோல்வியை தழுவியதால் பாஜக மூத்த தலைவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தற்போது மதவாத கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இப்படியாக இந்த தேர்தல் கூட்டத்தில் பேசிய பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவில் மகாராஷ்டிராவில் நடக்கும் வாட் ஜிஹாத்தை தர்ம யுத்தத்தின் மூலம் எதிர்கொண்டு வெல்ல வேண்டும் என கடந்த தேர்தலில் சிறுபான்மையர் வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு விழுந்தன. இப்போது நாம் விழித்து கொண்டு இந்துக்கள் ஒரே அணியாக திரள வேண்டும் என மகாராஷ்டிராவில் 14 மக்களவை தொகுதியில் வாட் ஜிஹாத் தாக்கம் இருக்கிறது என்று கூறினார். அதேபோல அமித்ஷா, மோடி போன்ற பாஜக தலைவர்களும் மதம் மாற்ற தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவோம், நாம் ஒரே அணியாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இப்படியாக இருக்கும் பட்சத்தில் தோல்வி பயத்தில் மீண்டும் மதவாதத்தை கையில் எடுத்திருக்கும் மோடியின் இந்த பேச்சால் இந்த கூட்டத்திலேயே மோடி மீது பலரும் கல்லெறிந்ததாக சொல்லப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.